அருண் பூஜா அப்படின்னு ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அருணுக்கு அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அப்படின்னு எல்லாருமே இருந்தாங்க. ஆனா பூஜாவுக்கு அம்மா அப்பா யாருமே இல்ல. அவளுக்கு மீனா அப்படின்னு ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான் இருந்தா. மீனா வெளியூர்ல படிச்சுட்டு இருந்தா. அருண் ஒரு ஆபீஸ்க்கு வேலைக்கு போயிட்டு இருந்தான். காலையில போயிட்டு இரவுதான் வருவான். பூஜா வீட்டுல இருக்கிற எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருந்தா. இப்படியே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. திடீர்னு அருண் கொஞ்ச நாட்களா வழக்கத்துக்கு மாறா ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு இரவு ரொம்ப லேட்டா வர ஆரம்பிச்சான். அதிகமா பணம் செலவு பண்ணனான். ஏன் இவர் வழக்கத்துக்கு மாறா வீட்டுக்கு லேட்டா வராரு? நைட் டைம்ல ரகசியமா போன் பேசுறாரு, பணமும் அதிகமா செலவு பண்றாரு. இந்த மாதிரி எல்லாம் இவர் பண்ண மாட்டாரு. ஏன் இவர் திடீர்னு இப்போ இப்படி மாறிட்டாரு? என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோட யோசனை பண்ணிட்டு இருந்தா. இதனால பூஜா அருணை கண்காணிக்க ஆரம்பிச்சா. அருணோட போனை எடுத்து பார்க்கும் பொழுது அதுல நாளை சந்திப்போம் அன்பே, யாரு இந்த மெசேஜ் அனுப்புனாங்க? இது யாருன்னே தெரியலையே. ஒருவேளை இவர் நாளைக்கு எங்கேயாவது வெளியில போறாரு போல. கண்டிப்பா இவரை நாளையில இருந்து நம்ம கண்காணிக்கணும். ஆனா இவங்க யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையிலேயே அருண் ஆபீஸ்க்கு போகும்போது பூஜாவும் அருணுக்கு தெரியாம அருண் பின்னாடியே போனான். அருண் ஒரு கார் ஷோரூம்குள்ள போனான். கார் ஷோரூம்க்கு போய் அங்க ஒரு கார் புக் பண்ணணும். இவர் எதற்காக கார் வாங்குறாரு? இந்த காரோட விலை நம்ம தகுதியை விட ரொம்பவே அதிகமாச்சு. எதனால இவர் இந்த கார் வாங்குறாரு? இப்போ கார் வாங்குறதற்கான எந்த தேவையுமே இல்லையே. ஆனா இவர் எதற்காக கார் வாங்குறாரு? ஒண்ணுமே புரியலையே. அருண் கார் புக் பண்ணிட்டு பக்கத்துல இருந்த ஒரு நகைக்கடைக்கு உள்ள போனான். பூஜாவும் பின்னாடியே போனான். அங்க போய் அருண் அதிக விலையுள்ள ஒரு தங்க நெக்லஸ் வாங்கினான். இத பார்த்த பூஜா, இவர் என்ன ஃபர்ஸ்ட் கார் புக் பண்ணாரு, இப்போ இவ்வளவு விலை அதிகமான தங்க நெக்லஸ் வாங்குறாரு? இதெல்லாம் யாருக்கு வாங்குறாரு? இவருக்கு இவ்வளவு பணம் எங்க இருந்து வருது? யார் இவருக்கு பணம் கொடுக்கறாங்க? எப்படி இவர் இதெல்லாம் வாங்குறாரு? யாருக்காக வாங்குறாரு? ரொம்பவே பதட்டமா இருக்கு. எதனால இவர் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லி பூஜா யோசிச்சுட்டு இருந்தா. அருண் அந்த நகை கடையில இருந்து வெளியில வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போனான். பூஜாவும் ஒரு பதட்டத்தோட அந்த ரெஸ்டாரண்ட் உள்ள போனான். அங்க போய் அருண் ஒரு அழகான பொண்ணை சந்திச்சான். இத பார்த்த பூஜா ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தா. தான் வாங்கிட்டு வந்த அந்த தங்க நெக்லஸ அந்த பொண்ணு கிட்ட கொடுத்தான் அருண். இத பார்த்த பூஜா, அந்த பொண்ணா? இவளுக்காக தான் இந்த நகை வாங்கினாரா? இவரு நைட்டு வீட்டுக்கு லேட்டா வர்றதுக்கும் இவதான் காரணம். இவதான் அது அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதா பூஜா. திடீர்னு அந்த பொண்ணு எழுந்து அருணை கட்டி பிடித்து, அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். எனக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்காக நீங்க இவ்வளவு காரியங்கள் செய்யறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. இந்த உதவிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. இதை கேட்ட பூஜா ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டா. பக்கத்துல போய் பார்க்கும் பொழுது அது பூஜாவோட சொந்த தங்கச்சியான மீனா. பூஜாவை பார்த்த அருண், பூஜா என்ன மன்னிச்சிடுமா. மீனா அவ காதலன் கூட கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி என்ன ரொம்பவே கெஞ்சினா. உன்கிட்ட சொன்னா நீ இதற்கு ஒத்துக்க மாட்ட, கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவ அப்படின்னு சொல்லிதான் உன்கிட்ட நான் சொல்லல. ஏங்க நீங்க அப்படி நினைச்சீங்க? கண்டிப்பா அவளோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். அவ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நான் எப்படிங்க அவ சந்தோஷத்தை கெடுக்க நினைப்பேன்? நீங்க ஏங்க என்ன நம்பல அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னா பூஜா. உடனே அருண், என்ன மன்னிச்சிடு பூஜா, அவ காதலன் ரொம்பவே நல்ல பையன். அதனால மீனாவோட திருமணத்துக்காக தான் நான் கூடுதல் நேரம் வேலை பார்த்தேன். அதுவும் பத்தாததுனால நான் கடன் வாங்கி காரும் நகையும் வாங்கினேன். மீனாவோட திருமணத்துக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொன்னான். அப்போதான் பூஜா அவ அருணை சந்தேகப்பட்டது தவறு அப்படின்னும் அருணோட தியாகத்தை பத்தியும் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டா. அருணும் பூஜாவும் 2 பேரும் சேர்ந்து மீனாவோட திருமணத்திற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.